ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் அரிசி 3 முட்டையை வச்சுக்கொண்டு சூப்பரான மதிய உணவு ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதை நம்புறீங்களா? உண்மையாக செய்யலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்ப்போம் எப்படி இந்த லஞ்சு செய்கிறதுண்டு. ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே பட்டை, பெருஞ்சீரகம், நட்சத்திர சோம்பு, கிராம்பு என்பவற்றை போட்டு அதை நல்லா வதக்கி கொள்ளணும். அதுக்குள்ளே வெங்காயத்தை சேர்த்து அதுவும் வதக்கணும். அது வதங்கினோன்னே நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி 5 பூண்டுகள் அதுக்குள்ளே சேர்க்கணும். அதை சேர்த்து அதையும் வதக்கின பிறகு சிறு துண்டுகளாக வெட்டிய தக்காளி பழத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே சேர்க்கணும். இது 2 தக்காளி பழம். இதுக்குள்ளே நாங்கள் தக்காளி பழம் வேக மூடி அதை நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம். தக்காளி அவிஞ்சதும் அதுக்குள்ளே தூள் கலவையை சேர்க்கணும். மஞ்சள் தூள், நச்சீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிய உருளைக்கிழங்கையும் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு கிளறி விடுவோம். கிளறிட்டு அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். மூடி உருளைக்கிழங்கு நல்லா வேக விடணும். உருளைக்கிழங்கு வெந்ததும் காக்கப்பளவு தண்ணியை விட்டு திருப்பி நாங்கள் மூடி அவிக்கிறோம். ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு அவியட்டும். இப்போ ஒரு கப் அரிசி எடுத்து அதுக்குள்ளே 3 முட்டையை உடைச்சி நாங்கள் அரிசிக்குள்ளே சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடணும். அரிசியோடு அந்த முட்டை நல்லா கலக்கணும். கலந்து போட்டு இப்போ நாங்கள் இந்த கறி கலவை, அதாவது உருளைக்கிழங்கு தக்காளி பழமெல்லாம் போட்டு வச்சோமே அதுக்குள்ளே நாங்கள் கறி மிளகாயை போட்டு அதையும் வதக்கிக்கொள்ளலாம். அதுவும் ஆப்ஷனலாக உங்களுக்கு விருப்பம் பண்ணால் போடலாம். அப்புறம் அதையும் தண்ணியை விட்டு நல்லா அவிய விடணும். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் வேகணும். அதுக்கும் தேவையான உப்பு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். உருளைக்கிழங்கு தக்காளி பழ கலவை அது நல்லா வெந்ததும் அதுக்குள்ளே அரிசியையும் முட்டையும் சேர்த்து வச்சோமே அந்த கலவையை இதுக்குள்ளே சேர்க்கணும். இதை நல்லா கிளறி விடணும். தண்ணி பற்றும் வரை இதை நாங்கள் நல்லா வேக வைக்கணும். இப்போ பழைய தோசைக்கல்லில் எடுத்து அதுக்கு மேலே வேக வைத்த அந்த அரிசியை நாங்கள் தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு அதில் நல்லா மூடி 15 நிமிஷம் தம் போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்க, நல்லா சூப்பரான தம் முட்டை பிரியாணி ரெடி ஆகிட்டு. நீங்களும் எப்படி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.